இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிரேடியண்ட்டு மெஷ் டூல் மூலமாக எவ்வாறு செய்யலாம்னு சொல்லித்தான். அதாவது வந்து மெஷ் டூல், அதாவது கிரேடியண்ட்டுன்னு எங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேஞ்ச் ஆகி வரும், அப்படி தானே? அப்போ அதே விஷயத்தை வந்து நாங்கள் மெஷ் டூலை யூஸ் பண்ணி எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி, அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஆரம்பத்தில் நாங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கொள்வது. அப்போ நான் அந்த 4 கலரை எங்களுக்கு தேவையான கலர்ஸை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ வந்து நான் இந்த இடத்துல 4 கலரை சூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதை இப்படி ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். 1 2 3 4 சொல்லி 4 கலரையும் தான் இந்த இடத்துல நான் 4 கலர் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால், இதில் ஃபஸ்ட் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கலரை மாற்ற வேணும். அப்போ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ஃபில் கலரை டபுள் கிளிக் பண்ணி தேவையான கலரை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவதுக்கு வந்து அதே போல் செலக்ட் பண்ணியாச்சு. அதாவது இந்த செலெக்ஷன் டூலால் அதை டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கலரை மாற்றிக்கொள்கிறேன். ஸோ மூன்றாவது செலக்ட் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி அதுக்குரிய கலரை மாற்றிக்கொள்கிறேன். நான்காவது வந்து இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி அதுக்குரிய இன்னொரு கலரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல கிரேடியன்ட் பேக்ரவுண்டை தான் கொண்டு வர வேணும் மெஷ் டூலை யூஸ் பண்ணி. இப்போ அதுக்காக வேண்டி, அந்த பேக்ரவுண்டுக்காக வேண்டி இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதனுடைய கலரை நான் மாற்றிக்கொள்கிறேன். ரைட். ஸோ இதனுடைய கலர் சாரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் டூல் இருக்குது, இந்த இடத்துல தான் மெஷ் டூல் இருக்குது. ரைட். மெஷ் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது இவ்வாறு க்ரியேட் ஆகுது. மெஷ்ஷுக்குரிய தேவையான விடயங்கள் க்ரியேட் ஆகுது. அதே போல் நான் 1 by 1 தேவையான ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மெஷ் டூலுக்குரிய விடயங்களை செஞ்சு கொள்கிறேன். ரைட். இப்போது வந்து இந்த இடத்துல பாருங்கள், மெஷ் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளுங்க டிரெக்ட் செலெக்ஷன் டூலை. அப்போ டிரெக்ட் செலெக்ஷன் டூலுக்கு இந்த இடத்துல நான் கலரை மாற்ற வேணுமெண்டா அதை செலக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக விளங்குது உங்களுக்கு இந்த கலரை மாற்றணுமென்று சொல்லி. இப்போ நான் இந்த கலரை மாற்றணுமெண்டா என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல இருக்க ஐட்ராப்பர் டூல்னு சொல்லி, இப்போ ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்த கலரை நீங்கள் எடுக்கணுமா, ஈவன் ஒயிட்டில் வச்சா ஒயிட் கலர் வரும். ரைட். அப்போ இந்த இடத்துல நான் க்ரீன் கலரை வைக்கிறேன். க்ரீன் கலராக மாறிச்சு. திரும்ப என்ன செய்யணுமெண்டா, இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணியாச்சு. தேவையான இடத்துல நீங்கள் உங்களோட செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், இந்த ஐட்ராப்பர் டூல் மூலமாக கலரை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ மூன்றாவது இன்னொரு இடத்துல இவ்வாறு ஈவன் ஒயிட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றாலும் சரி. ரைட். அதே போல் வந்து உங்களுக்கு வேறு கலர் நீங்கள் செலக்ட் பண்ண வேணுமென்னு சொன்னால் இந்த ஐட்ராப்பர் டூல் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து இந்த இடத்துல, ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியாச்சு. அதே போல் நீங்கள் இதை எடுக்கணும் வந்து விண்டோஸில் போய்ட்டு கலரில், ஓகே, இந்த கலரில் வந்து இந்த இடத்துல கலர் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க CMYK கலரான்னு சொல்லி. இந்த இடத்துல சில நேரம் வந்து இருக்கும் வந்து க்ரே ஸ்கேல், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாதிரி வந்து இருக்கலாம். அப்போ அந்த கலர் மாறலாம். சரி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் கிரேடியன்ட் டூவில் செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டுக்கு மெஷ் டூவில் செலக்ட் பண்ணி இந்த டிரெக்ட் செலெக்ஷன் மூலமாக எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண வேணுமென்றதை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கலரில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கலர் ஒன்று எடுத்துக்கொள்ளும் இந்த இடத்துல. ரைட். இப்போ இவ்வாறு 1 by 1 ஒவ்வொரு இடத்துலையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் செலக்ட் பண்ணி
தேவையான கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இவ்வாறு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கலரை சேஞ்ச் பண்ணதுக்கு பின்னால் என்ன செய்யலாம்னா, இந்த மெஷ் டூலை ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்து டிரெக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், இப்படி மூவ் பண்ணலாம். அப்போ மூவ் பண்ணுற நேரம் அது இந்த இடத்துல செலக்ட் பண்ணி மூவ் பண்ணினா அந்த கலரும் மூவ் ஆகும். ரைட், இந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், இந்த கலரை மூவ் பண்ணி ஒரு கிரேடியன்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணலாம் மெஷ் டூல் மூலமாக. இப்போ நான் வெளியே கிளிக் பண்ணி பார்க்குறேன். அந்த பேக்ரவுண்டை உங்களுக்கு தேவையான மாதிரி, இந்த மாதிரின்னு இல்லை, தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டு அது நம்ம முறையில் உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணுறது மூலமாக, சரியாக செலக்ட் பண்ணுறதன் மூலமாக ஒரு பேக்ரவுண்டை உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதாவது மெஷ் டூலை யூஸ் பண்ணி கிரேடியன்ட் எஃபெக்டை கொண்டு வரதுக்குரிய ஒரு மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.